ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்டென்ட். இப்போது ரைட் நவ் 2026 இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த பூமியோட ஆன்மாக்களோட இந்த ஸ்ட்ரக்சரோட இதோட மொத்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, ஞானம் அப்படி உடல்லேருந்து புத்துக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சக்தி அப்படி இருக்குது. அப்போது கண்ணா பின்னான்னு இங்கே தன்னை அறிதலும் ஞானம் அடைதலும் திடீர்னு வளர்ந்து போகும். அதில் உச்சமாக இருக்கவங்க ரொம்ப உதவி பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. அதை நோக்கி போகிறவங்க ஈஸியாக போவாங்க. புதுசாக இந்த தன்மைக்குள்ளே வருவாங்க ஆன்மா. இந்த சுச்சுவேஷனில் நான் உங்கள்கிட்ட இந்த காணொலியில் ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சத்துக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க. தன்னை அறிதலில் அவங்க உச்சம் பக்கம் வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த மாற்றமும் வெளிப்படையாக தெரியாது. உள்ளுக்குள்ளே நடக்கும். உள்ளுக்குள்ளே எரிமலை வெடிக்கும், சுனாமி வரும், பூந்தென்றல் வீசும், சுண்ணாம்பு காலவாசலை போட்டு எரிக்கிற மாதிரி இருக்கும். கிளிகள் பறவைகள் எல்லாம் இவங்களோட இணக்கமாக இருக்கும். இந்த இதோட இயற்கையோட எல்லாம் இருப்பாங்க. ஆனால் வெளியில் எந்த மாற்றமும் தெரியாது. பார்க்குறவங்க இவங்களை இயல்பாக தான் பார்த்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு குழப்பம் வந்துடும். நம்ம நல்லா தான் இருக்கோமா, இல்லை ஏதாவது மாற்றம் நமக்குள்ளே நடந்துகிட்ருக்கா, அது ஏன் வெளியே தெரில, நமக்கு மட்டும் இருக்குது, இதை யார்ட்டையும் வெளியே சொல்லவும் முடியாது. இந்த வலிக்கு மருந்தும் கிடையாது. அப்படியே மருந்துன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த தேடல், அந்த சக்தி நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் எல்லாம் புரியும். ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷன்லாம் இந்த ஆன்மாக்கள் ரொம்ப குழம்பி போய் வருத்தத்தில் இறைவனை ரொம்ப 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 வேண்டுதல் வைப்பாங்க. விரக்தின் உச்சத்துக்கே போயிடுவாங்க, சலிச்சிருவாங்க. பேசாமல் அந்த உடலை விட்டு போனால் என்னன்னு தோணிடும். இதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தோன்னு தோணும். திரும்ப இது ஒரு பயணம், ஒரே வழி பயணம்னால நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் ஆரம்பமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் மனம். இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப குழப்பத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் அடுத்ததுக்கும் போவாங்க. பத்தாக்குறைக்கு உடல் அளவில் சக்தி ரொம்ப சோர்ந்த மாதிரி தெரியும். சில டைமில் அதிகபட்சமாக உயர்ந்த மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா கடவுள் மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா பணமே இந்த உலகத்தில் தேவையில்லை, நம்ம தான் ராஜான்னு தோணும். சில டைமில் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கமேன்னு தோணும். இந்த மாதிரி வந்தோடனே இந்த ஆன்மாக்கள் ரொம்ப டவுன் நிலைக்கு போயிடறாங்க. அப்படி எதுவும் போக தேவையில்லை. இது எப்படின்னா, ஒரு கால்வாய் வழி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் சக்தி நிலை, உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம், இந்த ஆன்ம பாதை அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்திருக்கும், மலர்ந்திருக்கும். ஒரு வேர் அழகாக விட்டுருக்கும், ஒரு விதை அழகாக பூத்துருக்கும். இதெல்லாம் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. உணர்ந்த மாதிரி உங்களுக்கு செயல்ஸ் காட்டப்பட்டிருக்கும். சடன்னு நடந்து வந்திருப்பீங்க. ஒரு விதை சரியான நிலத்தில் போடப்பட்டதை உணர்ந்திருப்பீங்க. விதை முளைக்கிறத உணர்ந்திருப்பீங்க. அதை வேலி பாதுகாத்திருப்பீங்க. சில பேர் அதுக்கு சத்தான உரங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்களே அழகாக தாளாக செழுமையாக வளர்ந்துருப்பீங்க. பூக்கள் பூத்து காய்க்கெல்லாம் காத்து சரியாக வரும்போது நமக்கு என்ன தோணுன்னா, மரம் பட்டு விட்டால் என்ன மாதிரி இருக்கும், மரம் காற்றுல ஆடி அந்த பக்கம் இந்த பக்கம் சாயப்பதன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனம் பரிதவிக்கும். ஆனால் இதே மனம்தான் கனி பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் அந்த வேர்லேருந்து வேர்ந்த மலர்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுத்துச்சு. இப்போ மரம் சாயிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப குழம்பி போயிடுவோம், உச்சக்கட்டத்துக்கு போயிடுவோம். என்ன நடக்குது இங்கேன்னு. இது என்னன்னா, இப்போ என்ன கேட்குறீங்க, இது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பெரிய மாற்றம் தான் இது. இதில் ஒருத்தங்க அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கீழே தாவிடுவாங்க. இது ஆற்றல் நிலையிலும் அந்த சக்தி நிலையிலும் மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா பாலியல் உணர்ச்சி மூலமாக, காமத்து மூலமாகவும் இந்த மாற்றம் நிகழும். இப்போ இவங்க போகவும் முடியாது, அதாவது வாழவும் முடியாது, சாகவும் முடியாதுங்கிற தன்மையில் இருக்கும். காதல் பொங்கி வலியும், ஆனால் விரக்தியில் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள சக்தி எரிமலை மாதிரி இருக்கும், சுண்ணாமி மாதிரி இருக்கும். ஆனால் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இது என்னென்னா, ஒரு கால்வாய் வழி தண்ணி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன அடைப்பு வந்தால், அதாவது அது அந்த பாதிக்கு ஏற்ற ஒரு அடைப்பு மாட்டினோடனே தண்ணி ஃபுல்லாக அப்படி நின்றும். பார்த்தீங்களா, அந்த நிலை தான் இந்த நிலை. இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக எனர்ஜியை திரும்ப போட்டு திரும்ப பயிற்சியோ
வேண்டுதலையோ நீங்கள் என்ன பண்ணினாப்பா இந்த நிலையெல்லாம் வந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப திரும்ப பர்ஃபெக்டாக செய்யும் போதும் ஒன்றும் நடக்காது. இப்போதான் பெருங்கருணை கொண்ட அந்த பிரபஞ்சம் அந்த உங்களுக்கு சரியான புரிதல் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கூட நீங்கள் பண்ண தவறு, நம்ம பண்ண சில சில மிஸ்டேக்குகள் இதெல்லாம் சரி பண்ணியிருப்போம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா எங்கே அடி விழுந்து எங்கே நம்மளை குனிய வச்சு நிமிர வச்சு புழிஞ்சு காய வச்சு நம்மளை அகங்காரம் இருந்தா, அதாவது அகங்காரம் இல்லாமல் இருந்திருக்கும், அது லேசாக இருக்கும், அதை தட்டி விட்டு சரணாகதி முக்கால்வாசி இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதை சரி பண்ணி இந்த மாதிரி எல்லா மாற்றங்களும் சரி பண்ணி சில அந்த அந்த குண்டலினி சக்தி ஃப்ளோ கொஞ்சம் மாறி இருக்கும், அதை மாற்றி இது எல்லாமே சூட்சும உடம்புலையும் மாற்றம் ஏற்படும். அப்புறம் ஸ்தூல உடம்புலையும் மாற்றம் ஏற்படும். இந்த வெப்பம், இந்த ஆற்றல் மாற்றத்தினால நமக்குள்ள சில உடல் உபாதைகள் வந்திருக்கும், தூக்கம் கெட்டு போயிருந்திருக்கும், கனவுகள் அதி உன்னதமாக வரும். ஆனால் வெளியில் நம்ம ரொம்ப சோகமாகவும் துன்பமாகவும் இருக்க மாதிரி ஒரு நிலையை காமிக்கும். இறைவனே உட்காந்து உங்க கூட உட்காந்து கைப்பிடிச்சு ரொம்ப ஒரு ஒரு உண்மையான விருந்தினர் மாதிரி ஒரு ஒரு பாசமான ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஆனால் பார்த்தா வெளியில் எந்த செயலுமே மாற்றமே அதுக்குரிய மாற்றம் எதுவுமே விளைவு தெரியாது. இந்த இந்த செயலில் நீங்கள் ஒரு தவறான குருவையோ இல்லை தவறான வழிகாட்டலோ உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா சுத்தம் இன்னும் அதிகபட்சமாக துன்பத்தை தான் நீங்கள் போகணும். ஆனால் இந்த பெருங்கருணை கொண்ட இந்த இயற்கை நீங்கள் சரியான பக்குவம் அடைஞ்சிட்டீங்கிற பதத்தில் இந்த கொடுத்ததெல்லாம் சோதனை, இதன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற்றுங்கிற பட்சத்தில் தொடர்ந்து வைராக்கியத்தோடு இதில் நிற்கிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஒரு உங்கள் ஆன்மாக்கு ஏற்ற மாதிரி உள்ள குருவை சரியான நேரத்தில் உங்ககிட்ட அனுப்புவாங்க. இல்லை அவங்கக்கிட்ட உங்களை போக வைக்கிறதுக்கு உங்களை தூண்டுவாங்க. அவங்களையும் அந்த அலாட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கும் இந்த அலாட் பண்ணிடுவாங்க. இந்த 2 பேரும் சரியான சேரும்போது அவர் அழகாக உங்கள்கிட்ட அடைச்சிட்டு இருந்ததை அழகாக தூக்கி விட்டுருவார். அவருக்கு தெரியும், அவர்கிட்ட நீங்கள் போகும்போதே தெரியும் இங்கே அடைச்சி தான் வந்திருக்கீங்கன்ட்டு. அதனால் அவர்கிட்ட போய் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசிக்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் புலம்ப ஆரம்பிப்பீங்க, சொல்ல ஆரம்பிப்பீங்க. அவர் போதும் எனக்கு எல்லாம் தெரியும், இதுதான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், சூட்சுமமாவோ இல்லை நேராவோ இல்லை ஏதோ அதை எடுத்து விட்டுருவார். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக பறக்கலாம். ஒரு 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 மனிதனுக்கு ஒரு பெரிய கட்டி, காலில் நடக்க முடியாத ஒரு பெருங்கட்டி இருந்தது, அது வாழ்நாள் ஃபுல்லாக தூக்கி அலைஞ்சிட்டே இருந்தீங்க, திடீர்னு ஒருத்தர் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லைன்னா அதுவே உடஞ்சிச்சாவோ உங்களுக்கு எவ்வளோ ரிலீஃப் கிடைக்கும், அது மாதிரி இப்போ கிடைக்கும். இதுதான் இந்த மாற்றம் நிகழ்றது காரணம். அதனால இங்கே நம்ம இலக்கெல்லாம் போயிட்டோமோ, ஏற்கனவே நீங்கள் அந்த அடைப்பு அந்த காலத்தில் அடைச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் இப்போது சென்னை டு கோயம்புத்தூர் போகிறது ஃப்ளைட்லேயோ இல்லைன்னா கார்லேயோ இல்லை வண்டியிலையோ ஏறி உட்காந்துட்டீங்க. உங்கள் இடைப்பட்ட பயணம் சொல்லியாச்சு, உங்களுக்கு நடந்துருச்சு, அந்த பயண சீட்டும் வாங்கியாச்சு. ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, பாதை சரியாக தான் போதா, வண்டி சரியாக தான் போதா, நம்ம சரியான பஸ்ஸில் ஏறி இருக்கோமான்னு குழப்பம் வந்ததுனால கண்டக்டர் கேட்கவும் பயம், பஸ்ஸு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கவும் பயம். அவங்க அதே மாதிரி அவங்களும் உட்காந்து பக்கத்தில் சார் இது நிஜமாவே இந்த பஸ் போதான்னு கேட்டாங்கன்னா இன்னும் பயம். அது மாதிரி உச்சகட்ட பயம் வந்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ பதட்டமாகறீங்க, பதறீங்க, உங்கள் இது ஆகுது. அப்போ நம்ம இவ்வளோ நாள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சு, இந்த மனம் ஒருமைப்பட்டுச்சு, இந்த காமம் நமக்குள்ளே அடங்கியிருந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ஆச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு ஒரு தெளிவான ஒரு தன்மைக்கு குழப்பம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, உங்களை மாற்றுறாங்க. உங்களை 100 வாட்ஸ்ல இருந்து உங்களை 1000 வாட்ஸ்க்கு மாற்றுறாங்க. அதனால இந்த தடுமாற்றம், இந்த ஷெக்கு, இந்த குழப்பம் எல்லாமே இதெல்லாம் வெகு விரைவில் இது உங்களுக்குள்ள கரைஞ்சு மெல்ட் ஆகி நீங்கள் சூரியனை கண்ட பனி போல் உங்கள் துன்பங்கள்லாம் விலகி இயல்பான தன்மைக்கு இல்லை, புது மனிதராகவே நம்ம ஒரு கட்டத்துக்கு மாறிடுவோம். இதுதான் நடக்கும். அதனால இந்த தன்மையில் இருக்கவங்க யாருமே பயப்பட தேவையில்லை, குழம்ப தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. நிச்சயமாக இறைவன் இந்த தன்மையை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த தன்மை எடுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்திருப்பாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். சேம் டைமில் இந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பான பாதையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா சரியான பாதையிலேருந்து விலகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருக்கணும். இறைவன் மேலே கருணை கொண்டு நம்மளை காப்பாற்றுவான் நம்பிக்கையோடையும் நம்ம காத்திருந்தோம்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதனால்
இந்த பயணத்திலேருந்து இன்னும் ஒரு வெற்றி தான் நம்ம கொண்டு வருவோமே ஒழிய, பின்னாடி வந்து போறதுக்கோ, இல்ல குழப்பம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல.